வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம ஒவ்வொரு உணவுகளையும் பார்த்துட்டு வரோம். அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் வேல்யூஸ் நம்ம உடம்புக்கு எவ்விதமாக இந்த உணவுகள் நம்மளுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறத நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு உணவே மருந்து அப்படிங்கிற நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடியது ஜிஞ்சர் லெமன் ரசம். அதாவது நம்ம இஞ்சியும் லெமனையும் சேர்த்து வைக்கக்கூடிய ரசம் தான் இது. இதில் நிறைய ஓவரால் ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல்ல இதுக்கு என்ன பொருள்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு 2 தக்காளி இங்கே பாருங்கள். இதில் நம்ம வச்சுருக்கிறதுல ஒரு 2 தக்காளி, ஒரு பெரிய ஜிஞ்சரை சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம். லெமன் ஜூஸை கட் பண்ணி புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்தது கொத்தமல்லி, கோரியண்டர், பச்சை மிளகா. ஆனால் இது பழுத்ததுனால கொஞ்சம் சிவப்பு கலர் இருக்குது, பரவாயில்ல. ஸோ கோரியண்டர். அடுத்தது பருப்பு, துவரம் பருப்பு நம்ம நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறோம். அதை மசிக்க வேண்டாம், நீங்கள் நல்லா வேக வைக்கும் போதே அது மசிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இதில் நியூட்ரியன்ட் வேல்யூ என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல இது லெமனில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 90% விட்டமின் சி இருக்குது. இதில் இந்த விட்டமின் சி அதிகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஆன்டி ஆக்சிடென்ட்டு ரொம்ப, அதாவது ஒரு நல்ல நம்மளுக்கு நோய் கிருமிகளை தாக்கக்கூடிய ஒரு சக்தியை பெற்றிருக்கிறது இந்த லெமன் அதிகமாக சாப்பிட்டா. நம்ம அதே மாதிரி பிஹெச் வேல்யூ, நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற பிஹெச் வேல்யூ ஒரு சமநிலையில் வைக்கக்கூடியது. அடுத்தது இந்த பருப்பு, துவரம் பருப்பு நம்ம இந்த பருப்பில் உங்களுக்கு நிறைய புரதம் இருக்குது, அயன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது மற்றும் பல சத்துக்கள் இருக்கிறதுனால இதுவும் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான புரதச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த பருப்பு. அதே மாதிரி தக்காளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளியில் லைகோபென் என்று சொல்லக்கூடிய ரெட் பிக்மெண்ட் அதிகமாக இருக்குது. மேலும் அதை விட ஒரு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஓவரால் ஹெல்த்துக்கு தக்காளி ரொம்ப நன்மையை தரக்கூடியது. குறிப்பாக ஹார்ட் டிசீஸுக்கு தக்காளி ஒரு மிக சிறந்த உணவாகும். அடுத்தது ஜிஞ்சர், இஞ்சியில் ஜிஞ்சரோல் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் காம்பனன்ட் இருக்கிறதுனால இது நம்ம வயிற்று பிரச்சனைகள், அப்போ அதாவது உங்களுக்கு மசில்ஸ் பெயின், வயிற்றில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இது சரி செய்யக்கூடியது. வயிற்றில் அதாவது செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் இருக்குது, கேஸ்ட்ரிக் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நௌசியா, கொமட்டலாக இருக்குது, வாந்தி வர்ற மாதிரி இருக்குது. இப்போ லேடிஸ்க்கு இந்த பீரியட் டைமில் நிறைய பெயின் வரும். அந்த பெயின் இருக்கிற டைமில் இந்த ஜிஞ்சர் அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் அந்த பெயினை அந்த வலியை குறைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஜிஞ்சருக்கு இருக்குது. அடுத்தது கோரியண்டர், கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் கே இருக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு ஓவராலாக எல்லாத்துக்கும், குறிப்பாக டயபெட்டிக் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடியது தான் இந்த கோரியண்டர் லீஃபு, இந்த கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஓவராலாக ஒரு ரசத்தை வைக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ரசம், இந்த ஜிஞ்சர் அண்ட் லெமன் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரசம் இதில் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துங்க. ஸோ இது சூடானோடனே முதல்ல தக்காளியை போட்டுருங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சி வச்ச தக்காளியை இதில் போட்டுருங்க. ஜிஞ்சரையும் போட்டுருங்க. இதில் இந்த அரைச்சி வச்ச பச்சை மிளகா, இதில் கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லி நீங்கள் கட் பண்ணி வச்சதில் கொஞ்சமாக மீதி நம்ம மேலே ரசத்துக்கு மேலே போடுறதுக்கு கொத்தமல்லி இதில் போட்டு கொஞ்சம் சூடாகட்டும். சூடானோடனே லைட்டாக சூடு பண்ணோன்னே தண்ணி ஊற்றிங்க. இதில் ஒரு கிளாஸ், 1/4 கிளாஸ், ஏன்னா நம்ம பருப்பில் வேக வச்சு தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு. நம்ம யூஸ் பண்ணுறது கல் உப்பு, இல்லாட்டி ஒரு இந்து உப்பு. இதில் 2ல் ஏதாவது ஒரு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸில் இதை ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை சூடாகட்டும். உங்களுக்கு சரிங்களா? இந்த மாதிரி நல்ல ஒரு கொதிக்கிற தன்மை வந்துடணும். இது கொதிச்சிச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த தக்காளிலாம் நல்ல அந்த தக்காளி ஸ்கின்னுலாம் ஒரு நல்ல நசிஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா அது வெந்திருக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே உள்ளே இறங்கிடும் அந்த ரசத்தில். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து முடிஞ்சோடனே நீங்கள் அந்த கலக்கி வச்சுருக்கிற அந்த வேக வச்ச பருப்பை எடுத்து அந்த பருப்பு தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் நம்ம இதில்
யூஸ் பண்ணுறது. ஒரு பெரிய ஒரு நிறைய ஐட்டம்லாம் நம்ம போடல. இதில் ஈவன் வந்து மிளகு அல்லது பூண்டு நிறைய இடத்துல வந்து நீங்கள் ரசம் வைக்கிறது வந்து ஸ்பெஷலாக வந்து புளியை யூஸ் பண்ணி தான் வைப்பாங்க. புளி வந்துட்டு புளியும் வந்துட்டு வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு தான் வந்துட்டு நிறைய ரசம் வச்சு பார்த்துருப்பீங்க. இது வந்து அந்த ஐட்டம் எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல டேஸ்ட்டு, அதாவது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வச்சு முடிச்சோன்னே இந்த ரசம் வந்துட்டு நல்ல ஒரு சுவையுள்ளது மனமுள்ள ஒரு நல்ல ரசமாக இருக்கும். எல்லாருமே வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க மட்டும் இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துடும், அதாவது இது வந்து கொதிக்கக்கூடாது, இந்த நுரக்கட்டுற ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் அதனுடைய பதம். ரசத்தை என்றைக்குமே கொதிக்க விடக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நுரக்கட்டுற ஸ்டேஜில் வந்து வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்ம தாளிக்கிறது. இதில் வந்து சுத்தமான தேசி நெய், இந்த நெய்யை வந்து யூஸ் பண்ணிங்க. நெய் இல்லாதவங்க நல்ல சுத்தமான வந்துட்டு எண்ணெய் இருந்தாலும் சரி. கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது ஜீரகம் ஒரு ஸ்பூனு நல்லா வதங்கிட்டோம். அதில் வந்து வரமிளகாய் போட்டுங்க. அடுத்தது கருவேப்பிலை, நல்லா வதக்கி வைக்கிறாங்க. நல்லா வதக்கணுன்னு எடுத்து ரசத்தில் தாளித்து ஊற்றிடுங்க. இதனுடைய ஸ்மெல்லே வந்து இதனுடைய அரோமாவே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே தான் வந்து நீங்கள் இந்த லெமனை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஃபைனல் இந்த லெமன் எப்போவுமே வந்து நீங்கள் அதாவது கொதிக்க வைக்கக்கூடாது. லெமனை ஆட் பண்ணிவிட்டு எலுமிச்சை சாறை ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாது. இதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆன் டாப், மேலே வந்து ஒரு கார்னிஷ் மாதிரி இந்த கோரியண்டரை வந்து போடுங்க. கோரியண்டருக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் எப்போ போட்டோமே வந்து நம்ம எந்த உணவில் வந்து அதை சேர்த்தனோடனே அது சூடாக இருக்கட்டும் அல்லது பச்சையாக இருந்தாலும் அதனுடைய அந்த நியூட்ரியன்ட் வேல்யூ, அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து இயற்கையாகவே அதில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அந்த என்ன நண்பர்களே, நம்ம இந்த ஜிஞ்சர் லெமன் ரசம் எப்படி வச்சுருக்கிறோம்னு பார்த்துருக்கோம். பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருக்குது. அருமையான அந்த அரோமா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்துட்டு நல்லா சோக்காகி அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் அதனுடைய சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த ரசத்தில் வந்து முழுமையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா அது குழந்தைகள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இது ஒரு சாம்பார் மாதிரியே ஆகிடும். இது வந்து ஒரு ரசம்னு சொல்ல முடியாது, ஒரு சாம்பாருடைய கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். நிறைய உங்களுக்கு தண்ணி மாதிரி ரசமாக வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய தண்ணி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரசமாக இருக்கும், பியூர் ரசமாக டேஸ்டிங். உண்மையிலே சூப்பர், வெரி குட். என்னென்னா இதனுடைய லெமன், ஜிஞ்சர், நம்ம போட்டிருக்கிற அந்த கோரியண்டர், டொமேட்டோ, பருப்பு எல்லாத்துடைய எக்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு இதனுடைய அரோமா அந்த அந்த வாசனை உள்ளே போகும்போது அது வந்து நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கப்படுகிறதுனால, நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்கிறது, பசியை ஜீரணத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால இந்த ஃபுட்டு வந்து ஒரு அமிர்தமாக இருக்கும். இது எல்லோரும் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களை சேர்ந்தவர்களுக்கும் வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.